சமீபத்தில் அதாவது நவம்பர் 21 2025 ஒன்றிய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட தொழிலாளர்களுடைய புதிய சட்டத்தை குறித்து இன்னைக்கு நாம கொஞ்சம் பார்ப்போம். இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி நம்ம கிட்ட 29 தொழிலாளர் சட்டங்கள் இருந்துச்சு. அதில் சில மாற்றங்கள் பண்ணி ஒரு 4 கோட்ஸாக பிரித்து அதுக்கு கீழே வகைப்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டத்தில் முன்பு இருந்த ஒரு வாரத்தில் 48 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும். அப்படியே தொழிலாளியோட அனுமதியோடு கூடுதல் நேரம் ஓவர் டைம் டியூட்டி பார்த்தா அதற்கு ஏற்றாற்போல் 2 மடங்கு கூலி தரணும். இந்த மாதிரியான சட்டங்கள் அப்படியே இருக்குது. கூடுதலாக ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்புறம் ஒப்பந்த ஊழியர்கள் மாதிரியான தொழிலாளர்களுக்கு பிஎஃப் போன்ற சலுகைகள் தரணும் அப்படின்னும், அவங்களுக்கு ஜாப் ஆஃபர் லெட்டர் தரணும் அப்படின்னும், வேலையில் ஆண் பெண் அப்படின்னு பேதம் இல்லாமல் பெண்களுக்கு வேலைக்கு தகுந்தாற்போல் சரியான சம்பளம் தரணும் அப்படின்னும் இந்த சட்டங்களை உருவாக்கி இருக்கிறதா சொல்லி ஒன்றிய அரசாங்கம் பெருமிதம் படுறாங்க. அதே சமயம் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு பிஎஃப் மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியே தொழிலாளிகளுக்கு நிரந்தர வேலை அப்படின்றத நிரந்தரமாக இல்லாமாக்கிடுவாங்க அப்படின்னும், இந்த புதிய சட்டத்தின்படி 300 தொழிலாளர்களை கொண்ட நிறுவனம் அரசுக்கு எந்த ஒரு தகவலும் கூறாமல் எப்போ வேணாலும் எத்தனை பேரை வேண்டுமானாலும் வேலையை விட்டு தூக்கலாம் அப்படின்ற சட்டமும், பெண்களும் இரவு பணியாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு தருவதில் சொதப்புவாங்க அப்படின்னும், அப்படியே தொழிலாளிகள் எதுவும் வேலை நிறுத்த போராட்டம் செய்வதா இருந்தால் ஸ்ட்ரைக்குக்கு 14 நாட்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி ஏறக்குறைய 60 நாளைக்குள்ளேயே ஸ்ட்ரைக்கை நடத்திருக்கணும். அதுக்கு அப்புறம் நடத்தினாலோ அல்லது முன்னாடி நடத்தினாலோ பஞ்சாயத்து உறுதி. இந்த மாதிரியான குளறுபடிகள் இருக்கிறதுனாலையும் இவங்க முன்னாடி சொன்ன அந்த பிஎஃப் மாதிரியான பெனிஃபிட்ஸும் எந்த அளவுக்கு நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியம் இருக்குது அப்படின்னும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கு போல. இந்த சட்டம் ஆக்கப்பூர்வமானதா இல்லையா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.